Hello friends, welcome to Mr. Stitch Blouse House. நம்ம வந்து ரெகுலரா bridal blouse design நிறைய பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு வந்து bridal blouse design தான் பார்க்க போறோம். இது வந்து blouse கீழ வந்து பாத்தீங்கன்னா பாவாடை, பட்டு பாவாடை. சோ வந்து வெறும் பட்டு பாவாடை சட்டை அப்படினு இல்லாம பட்டு பாவாடை மேல சட்டை blouse, அதுக்கு மேல வந்து தாவணி. இது ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு தாவணி பாவாடை சட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். blouse வந்து ஆரி வர்க் பண்ணி bridal blouse ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டீனேஜ் பொண்ணுங்க அப்படினாலே வந்து தாவணி பாவாடை சட்டை தான் வந்து நிறைய உடுத்துவாங்க. நான் வந்து நிறைய தாவணி உடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடர்ன் ட்ரெஸ் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷன் என்னனாலும் சரி எல்லாரும் லெஹங்கா போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பழைய ட்ரெண்ட் திரும்ப வந்து அந்த தாவணி பாவாடை சட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து நிறைய பாவாடை தாவணி சட்டை வந்து ஆர்டர்ஸ் நிறைய வருது. அதுல ஒரு ஆர்டர் தான் இது. நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த டிசைனை வந்து நம்ம பார்ப்போம். இந்த ப்ளவுஸ் பாருங்க, பேக் நெக்ல வந்து லீஃப் நெக் மாடல்ல நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த பேக்ல ரோப் கொடுத்து ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டோன் வர மாதிரியும் பீட்ஸ் வர மாதிரியும் வச்சிருக்கேன். இதோட நெக்கோட ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா பீட்ஸ் மீட்டர் செயின் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் உள்ள மீட்டர் செயின் இருக்குல்ல அதுவே வந்து ஹேங்கிங்ஸ்லயும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். வெளியில வந்து கொடி டிசைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த பட்டு பாவாடை பாருங்க ஃபுல்லுமே வந்து கொடி டிசைன் மாதிரி ஃபுல்லுமே இருக்கும். ஃபுல்லுமே டெக்ஸ்சரோட பார்டரோட இருக்கும். கொடி மாதிரி டிசைன் வந்திருக்கும். கொடி லீஃப் ஃப்ளவர் அதுதான் இருக்கு. ஸோ அதையே மேட்ச் பண்ற மாதிரி இங்க அந்த பாவாடையோட கலர்ல த்ரெட் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே வந்து கொடி டிசைனு பீட்ஸ் வச்சு த்ரெட்டும் வச்சு கொடுத்துருக்கேன். த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா பாவாடையோட கலர்ல லீஃப் உள்ளுக்குள்ள ஃபில் பண்ணி ஃபுல்லுமே இந்த கொடி டிசைனை பண்ணிட்டு இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோனு அதோட அவுட்லைன்ல வந்து சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பெருசா டிசைனா பண்ணல, புட்டாஸ் மட்டும் ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸ்லீவோட எண்டில் பீட்ஸ் மீட்டர் செயின் மட்டும் கொடுத்துட்டு இதை வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதுல வந்து பார்டர் இருக்கு. ஸோ பார்டர் மேல ஒர்க் எதுவும் வேணான்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ட்ரெடிஷனல் வியரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி எந்த விதமான ட்ரெஸ் ஆனாலும் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுற மாதிரி உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நான் சூப்பரா பண்ணி தரேன். உங்களுக்கு ஏதாவது டிசைன் பண்ணணும் ட்ரெஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னோட டிசைனர் ஸ்டுடியோக்கு வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.